பாட்டி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். யாது என்ன பண்ற? சாப்பிட்றேன். சாப்பிட்றியா? என்ன எங்க பல்லே இல்ல, எப்படி ஊற வச்சு ஐயோ அலாட்டாய்க்கடா வச்சு சாப்பிட்றியா பாட்டி? சரி சரி, இன்னைக்கு ஏதோ டிப்ஸ் எதுன்னு சொல்றியா பாட்டி? சிப்ஸ் இல்ல, டிப்ஸ். குழந்தைக்கா யாருக்கோ சொல்றியா? அந்த காலத்து முறையில் இருக்குமே நிறையா, சொல்றியா? சொல்லு. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சு, அப்ப என்ன பண்ணணும்? எண்ணெயை காய வைக்கணும். அதுல 2 முருங்கை மூக்கு கொண்டாந்து போட்டு. முருங்கை மொக்கா? முருங்கை பூ மொக்கு. முருங்கை இலை பூ மொக்கு. பூ மொக்கு கொண்டாந்து எண்ணெயில போட்டு அது நல்லா வெடிக்கும். பட்டாருன்னு வெடிச்சதையும் எடுத்து ஆற வச்சு அந்த குழந்தைக்கு போட்டா குழந்தைக்கு சளி நல்லா. எங்க போடணும்? காதுக்கு, மூக்குக்கு, தொண்டைக்கு எல்லாமே போட்டேக்கணும் குழந்தைக்கு. அதாவது எண்ணெயில முருங்கை பூவோட மொக்கு அதான் எண்ணெயில போட்டா வெடிக்கும். நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வெடிச்சா சளி நல்லா ஆயிடும். நல்லா பூசி விட்டா குழந்தைக்கு. அது பண்ணா அது நாட்டு மருந்து. அப்புறம் துளசி கொண்டாந்து அதை 2 சுடு தண்ணியில் ஊற்றினா அது நல்லாயிடும். இத்தனை மருந்து இருக்குது. தினம் ஒரு மருந்து நாங்க சொல்றோம். தினம் ஒரு மருந்து நாங்க சொல்றோம். ஓகே, பை பை பை. நீ கண்டினியூ பண்ணு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.